Today class we start principle of calorimetry. இந்த கிளாஸ்ல நம்ம பிரின்சிபல் ஆஃப் calorimetry என்ற கான்செப்டை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஹீட் எனர்ஜி அப்படின்னு ஒரு கான்செப்டை பார்த்துருந்தோம். ஹீட் எனர்ஜிக்கு என்ன யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல், செப்பரேட்டாக ஒரு யூனிட் இருக்கு கெலோரி. 1 கெலோரி இஸ் ஈக்குவல் டு 4.2 ஜூல் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு பார்த்துருந்தோம். அடுத்து ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம் பார்த்தோம். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா heat energy divided by mass by temperature difference delta T, rise in temperature பார்த்திருந்தோம். இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டிக்கு யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஜூல் பர் கிலோகிராம் பர் டிகிரி கெல்வின் பர் கெல்வின். கெல்வின் எப்பவுமே டிகிரி கெல்வின் வராது, கெல்வின் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து யூனிட் ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வின் அப்படின்னு வருது. இது ஒரு யூனிட் இருக்கு. இன்னொரு யூனிட் இருக்கு கெலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட். இது ஒரு யூனிட். இது ரெண்டு யூனிட் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அடுத்து வந்து லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு இது வந்து என்னது ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. அடுத்து வந்து லேட்டன்ட் ஹீட் கெபாசிட்டி. சாரி லேட்டன்ட் ஹீட் கெபாசிட்டி கிடையாது, லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு பார்த்துருந்தோம். Latent heat வந்து denoted by symbol capital L, that is equal to Q by M அப்படின்னு பார்த்துருந்தோம். யூனிட் ஆஃப் லேட்டன்ட் ஹீட்டுக்கு வந்து கெலோரி பர் கிராம், இது ஒரு யூனிட் இருக்கு. இன்னொரு யூனிட் வந்து ஜூல் பர் கிலோகிராம். 1 கெலோரி பர் கிராம் இஸ் ஈக்குவல் டு 4200 ஜூல் பர் கிலோகிராம் அப்படின்னு ரிலேஷன் ஒன்று பார்த்துருந்தோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் கொடுத்துருந்தோம். ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் வாட்டர். ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1 கெலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட். அதாவது 1 கிராம் வாட்டருக்கு 1 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண 1 கெலோரி ஹீட் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் ஐஸ். ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் ஐஸ் இஸ் 0.5 கெலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட். ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் ஐஸ் வந்து 0.5 அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஃபார் ஈச் கிராம் ஆஃப் ஐஸ் டு ரைஸ் 1 டிகிரி சென்டிகிரேட் 0.5 calorie of heat is required. Next, latent heat of ice. Latent heat of ice வந்து 80 calorie per gram அப்படி கொடுத்துருந்தோம். What is the meaning of latent heat of ice is 80 calorie per gram? 1 gram of ice at 0 degree centigrade மெல்ட் பண்றதுக்கு நமக்கு 80 calorie of heat தேவைப்படுது. இதுதான் latent heat of ice. அடுத்து latent heat of vapor. Latent heat of vaporization. இது நியர்லி 540 கெலோரி பர் கிராம் இந்த வேல்யூ கொடுத்துருந்தோம். அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா 1 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 100 டிகிரி சென்டிகிரேட் டு கன்வெர்ட் இன்டு வேப்பர் 540 கெலோரி ஆஃப் ஹீட் இஸ் ரிக்வயர்ட். இங்க லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ்ன்றது 1 கிராம் ஆஃப் ஐஸ் அட் 0 டிகிரி சென்டிகிரேட் ரிக்வயர்ஸ் 80 கெலோரி ஆஃப் ஹீட் டு கன்வெர்ட் இன்டு வாட்டர் அட் 100 டிகிரி சென்டிகிரேட். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து ஹீட் கெபாசிட்டி இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் என்ன கண்டினியூ பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் கெலோரிமெட்ரி. பிரின்சிபல் ஆஃப் கெலோரிமெட்ரி அப்படின்னு ஒரு கான்செப்ட்ஸை நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலாக பிரின்சிபல் ஆஃப் கெலோரிமெட்ரி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு கண்டெய்னர் எடுத்துங்க. இந்த கண்டெய்னர்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு எடுத்துப்போம். இந்த சப்ஸ்டன்ஸுக்கு மாஸ் வந்து M1ன்னு எடுத்துக்கலாம். ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி S1, இனிஷியல் டெம்பரேச்சர் T1 இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன், ஏதாவது சாலிட் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹை லெவலில் ரைஸ் பண்ணியிருக்கேன். T2 டெம்பரேச்சர், மாஸ் வந்து M2, ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி S2 இருக்கு. இந்த இதை வந்து ஹாட் பாடின்னு எடுத்துக்கலாம். டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால இதை ஹாட் பாடின்னு எடுத்துங்க. இதை கொண்டு போயிட்டு இந்த லிக்விட்ல ட்ராப் பண்ணுறதா அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த லிக்விடுக்கு டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால இதை கோல்டு பாடி அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். இதை கோல்டு பாடின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த ஹாட் பாடியை கொண்டு வந்து இந்த கோல்டு பாடியில டிராப் பண்ண போறேன். இந்த ஹாட் பாடியை கொண்டு வந்து கோல்டு பாடியில டிராப் பண்றேன். டிராப் பண்ணா என்ன ஆகும்? இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுங்க. இந்த ஹாட் பாடிக்கு ஹீட் லாஸ் ஆகும், இந்த கோல்டு பாடிக்கு ஹீட் கெயின் ஆகும். அதனால ஹீட் லாஸ்ட் பை தி ஹாட் பாடி இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின் பை தி கோல்டு பாடி பை கன்சிடரிங் ஹீட் இஸ் நாட் டிரான்ஸ்மிட்டட் டு தி சரௌண்டிங். அதாவது அட்மாஸ்பியருக்கோ மற்றதுக்கு எதுக்குமே ஹீட் டிரான்ஸ்பர் ஆகாம இந்த ஹாட் பாடி இந்த கோல்டு பாடியை ஒரு சிஸ்டம் அஸ்யூம் பண்ணிட்டு வித்தின் தி சிஸ்டம் மட்டும் இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்போ ஹாட் பாடியை கோல்டு பாடியில் டிரான்ஸ்பர் பண்ணும்போது ட்ராப் பண்ணும்போது ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் வந்து ஹீட் வந்து டிரான்ஸ்பர் ஆகும் இல்லையா?
அப்போ இங்க ஹாட் பாடி ஹீட் லாஸ் பண்ணுது, கோல்டு பாடி ஹீட் கெயின் பண்ணிக்குது அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதனால இப்போ சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஹீட் லாஸ்ட் பை தி ஹாட் பாடி இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின்ட் பை தி கோல்டு பாடின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுங்கப்பா. ஹீட் லாஸ்ட் பை ஹாட் பாடி, heat lost by hot body is equal to heat gained by cold body சரிங்களா, cold body. so இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. இந்த பிரின்சிபலை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி. இதை தான் நம்ம என்ன சொல்றோம், பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி. இப்போ அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரியில இப்போ ஹீட் ரிசீவ் பண்ணிக்கிறது, கெயின் பண்றது ஒரு பாடியா தான் இருக்கணும். இல்லை இந்த கண்டெய்னர் கூட கெயின் பண்ணிக்கலாம், இங்க லிக்விடு கண்டெய்னர் இதெல்லாம் கெயின் பண்ணியிருக்கலாம். அப்போ ஹீட் கெயின்ட் பை மெனி பாடிஸா இருக்கலாம். இதே மாதிரி ஹீட் லாஸ்ட் பை மெனி பாடிஸா இருக்கலாம். இது ஒரு பாடி, இன்னொரு பாடி கூட நம்ம டிராப் பண்ணலாம். அப்போ சம் ஆஃப் ஹீட் லாஸ்ட் பை ஹாட் பாடிஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஹீட் கெயின்ட் பை தி கோல்டு பாடிஸ். தட் இஸ் நோன் அஸ் பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி. அப்போ பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி என்ன சொல்லுதுன்னா, பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி principle of calorimetry states that sum of heat lost by hot bodies is equal to sum of heat gained by cold bodies. Sum of heat gained by cold bodies அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி சரி, இதுக்கு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு டிவைஸ் தேவைப்படுது, அதுதான் கலோரிமீட்டர் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? கலோரிமீட்டர். பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி என்றது ஹீட் லாஸ்ட் பை தி ஹாட் பாடி கூட ஹீட் கெயின்ட் பை தி கோல்டு பாடி. ஆனா கலோரிமீட்டர்ன்றது டிவைஸ். இந்த கலோரிமீட்டர்ன்ற டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் ஏ அன்னோன் பாடியை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் ஏ அன்னோன் பாடியை கண்டுபிடிக்கலாம். இந்த கலோரிமீட்டர் எப்படி இருக்கும்னா, இந்த கலோரிமீட்டர் எப்படி இருக்குன்னா வந்து ஒரு காப்பர் வெசல் அப்படின்னு ஒரு வெசல் இருக்கும். இந்த காப்பர் வெசல்னு இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ காப்பர் வெசல் இருக்குன்னு எடுத்துங்கப்பா. சரிங்களா? இந்த காப்பர் வெசல் இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு எடுத்துங்க. இந்த காப்பர் வெசல்ல உள்ள வந்து ஒரு ஸ்டிரர் ஒன்று பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டிரர்னு ஒன்று பிளேஸ் பண்ணியிருப்பாங்கப்பா. ஸ்டிரர்னா ஸ்டிர் பண்ணுறதுக்கு, அதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை தான் நம்ம ஸ்டிரர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஸ்டிரர் ஒன்றுன்னு பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த டோட்டல் அரேஞ்ச்மெண்ட்டை ஒரு உட்டன் பாக்ஸ்குள்ளே செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு உட்டன் பாக்ஸ்குள்ளே செட் பண்ணியிருப்பாங்க. எப்படி இருக்கும் அது? ஒரு உட்டன் பாக்ஸ். இந்த உட்டன் பாக்ஸுக்கும் இந்த காப்பர் வெசலுக்கும் சென்டரில் வந்து இங்கே ஃபர் கிளாத், ஃபர் என்ற மெட்டீரியல்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. அது பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டு. அதனால இந்த காப்பர் வெசலுக்குள்ளே இருக்கிற சப்ஸ்டன்ஸ்லேருந்து ஹீட் வந்து சரௌண்டிங்க்கு போகாது. அடுத்து வந்து இதை வந்து ஒரு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஒரு லிட்ல க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு லிட்ல க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லிட்டுக்கு வந்து 2 ஹோல்ஸ் இருக்கும். ஒரு ஹோலில் வந்து இந்த ஸ்டிரரை பிளேஸ் பண்ணுவாங்க, இன்னொரு ஹோலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தெர்மோமீட்டரை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லுங்கப்பா? தெர்மோமீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. தெர்மோமீட்டர் என்ற டிவைஸை இப்படி பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து, இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் என்ன சொல்றோம்னா கலோரிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். தெர்மோமீட்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த தெர்மோமீட்டர்ல ரீடிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணி டெம்பரேச்சர், இனிஷியல் டெம்பரேச்சர், இந்த கலோரிமீட்டர்ல என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கோ அந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஒரு ஹாட் பாடியை டிராப் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்டண்டா இருக்கிற டெம்பரேச்சர்ஸை கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ எப்படி நம்ம ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் அன்னோன் பாடி கண்டுபிடிக்கிறது பை யூசிங் திஸ் கலோரிமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டெய்னர் எடுத்துங்க. இந்த கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு இதில் என்ன பண்ணுறேன்னா ஹீட் சோர்ஸை யூஸ் பண்ணி இதில் வாட்டர் எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு சாலிடை வந்து இதில் ஃபிக்ஸ் இதில் ட்ராப் பண்ணிடுங்க. இந்த சாலிடுடைய ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த சாலிடு தான் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி நமக்கு தெரியாது, இதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு எடுத்துங்க. இங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு தெர்மோமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணி இங்க தெர்மோமீட்டரை இங்க பிளேஸ் பண்ணுவோம். இங்க தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணிட்டு தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி இந்த இங்க கண்டெய்னர்ல பாயிலிங் வாட்டர் இருக்குல்லையா, அது அதனுடைய டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கலாம்.
இந்த சாலிடை வந்து இந்த பாயிலிங் வாட்டர்ல போட்டதுனால இந்த வாட்டருக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சர் தான் இந்த சாலிடுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த தெர்மோமீட்டர் மெஷர்ஸ் டெம்பரேச்சர் ஆஃப் தி ரீடிங் as T2ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த ஹாட் பாடியோட டெம்பரேச்சர் T2 இருக்கு. இப்போ இங்க வந்து வாட்டர் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோப்பா. இந்த வாட்டருக்கு மாஸ் வந்து ஒரு M1 மாஸ் இருக்குன்னு எடுத்துங்க. இந்த சாலிடுக்கு மாஸ் வந்து M2 மாஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாட்டருக்கு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து SW எடுத்துங்க. இந்த பாடிக்கு வந்து இந்த சாலிட் பாடிக்கு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி S சாலிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சாலிட்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாடியை கொண்டு வந்து நம்ம இந்த வாட்டர்ல டிராப் பண்ணிட்டு லிட்டை மூடிடுறோம். மூடிட்டு பின்னாடி கொஞ்சம் டைம் கழிச்சு என்ன இருக்குன்னா, இது ஹாட் பாடியா இருக்கும், இது கோல்டு பாடியா இருக்கும். இனிஷியலா இந்த டெம்பரேச்சர் வந்து இந்த தெர்மோமீட்டர் வந்து டெம்பரேச்சர் இனிஷியல் டெம்பரேச்சர் T1ன்னு மெஷர் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஹாட் பாடியை கொண்டு வந்து இந்த லிக்விட்ல போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் கழிச்சு ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர் வந்திருக்கும். அதாவது இந்த ஹாட் பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா இந்த பாடி வந்து ஹீட் லாஸ் பண்ணிட்டே இருக்கும், இந்த கோல்டு பாடி ஹீட் கெயின் பண்ணிட்டே இருக்கும். அதனால இந்த கோல்டு பாடிக்கு டெம்பரேச்சர் கூடிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து ரிசல்டன்ட் டெம்பரேச்சர் கிடைச்சிருக்கும் நமக்கு. ரிசல்டன்ட் டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சர், ரிசல்டன்ட் டெம்பரேச்சர் வந்திருக்கும். சரிங்களா, அந்த ரிசல்டன்ட் டெம்பரேச்சரை Tன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த T1 T1க்கு எந்த ரிலேஷன் எழுதலாம் சொல்லுங்க? T1 T1 ஈக்குவல் சொல்லலாமா, லெஸ் தென் சொல்லலாமா, கிரேட்டர் தென் சொல்லலாமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்லலாமா? எந்த ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது T என்றது ஃபைனல் டெம்பரேச்சர், அதாவது ஹாட் பாடி வந்து கோல்டு பாடியில டிராப் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வந்திருக்குன்னா அந்த ரிசல்டன்ட் டெம்பரேச்சர் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? அந்த ரிசல்டன்ட் டெம்பரேச்சரும் இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் இந்த கோல்டு பாடி T1 இருக்கு. இது என்ன ரிலேஷன் வந்துடும்? ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் வந்திருக்குமா? இது வந்து பார்த்தோம்னா கிரேட்டர் தேன் வரும். ஏன்னா இந்த கோல்டு பாடி வந்து ஹீட்டை கெயின் பண்ணிக்கிறதுனால டெம்பரேச்சர் கூடிட்டே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே T2க்கும் Tக்கும் ரிலேஷன் எழுதுனா என்ன வரும் சொல்லுங்க? T2க்கும் T2ன்றது என்னது? இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் பாடி, T என்றது ஃபைனல் டெம்பரேச்சர், ரிசல்டன்ட் டெம்பரேச்சர். இதுக்கு எழுதுனா இதுக்கு என்னப்பா டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா, என்ன வரும் சொல்லுங்க? ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா அப்படின்னு பார்த்தா இதுல வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த T2 கிரேட்டர் தென் Tன்னு வரும். ஏன்னா டெம்பரேச்சர் ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிருக்கும் ஹாட் பாடிக்கு. சரி, இப்போ வந்து நமக்கு மாசஸ் ஆஃப் தி பாடிஸ் தெரிஞ்சு, ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் வாட்டர் தெரியும், டெம்பரேச்சர்ஸ் தெரியுது. இப்போ வந்து நமக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் தி சாலிட் வேணும் நமக்கு. அப்போ இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் சாலிடை கண்டுபிடிக்கிறது பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி, சரிங்களா, பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி யூஸ் பண்றோம். அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி என்ன பார்த்தீங்கன்னா, ஹீட் லாஸ்ட் பை ஹாட் பாடி இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின் பை கோல்டு பாடி. சரி, ஹீட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்கப்பா? ஹீட் எனர்ஜி ஃபார்முலா டெம்பரேச்சர் மாறும்போது M into S into delta T அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். மாஸ் இன்ட்டு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி இன்ட்டு டெல்டா T அப்படின்னு எடுத்தா இதுதான் ஹீட்டுக்கு ஃபார்முலா. அப்படின்னா ஹாட் பாடிக்கு மாஸ் என்ன ஃபார்முலா? M2ன்னு சொல்லியிருந்தோம். ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் ஹாட் பாடி S சாலிட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டெல்டா T பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் எங்க இருந்து எங்க சேஞ்ச் ஆகுது? T2ல இருந்து Tக்கு வந்திருக்கு. அப்போ ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர் பண்ணணும். ஸோ T2 மைனஸ் T அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின் பை கோல்டு பாடி. இங்க வாட்டர் தான் ஹீட் கெயின் பண்ணியிருக்கு. இந்த கிலோமீட்டர் எல்லாம் நெக்லிஜிபிள்னு விட்டுட்டு அப்படி சால்வ் பண்ணலாம். அப்போ ஹீட் கெயின் பை கோல்டு பாடிக்கு வந்து ஹீட்டுக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் இன்ட்டு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி டெல்டா T. மாஸ் வந்து M1 சொல்லிட்டோம். ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் வாட்டர் இன்ட்டு டெல்டா T. இந்த டெம்பரேச்சர் எங்க? T1ல இருந்து Tக்கு ரைஸ் ஆயிருக்கு. ஆனா T தான் கிரேட்டர் தென் T1னால ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர் பண்ணோம். அப்போ T மைனஸ் T1 அப்படின்னு எழுதிக்கிறோம். நமக்கு என்ன தெரியாது? ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் சாலிட் தெரியாது, மற்றதெல்லாம் தெரியும் இல்லையா? அப்போ ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் சாலிடை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு மற்றதெல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் சாலிட் கிடைக்கும். ஸோ ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் சாலிட் இஸ் ஈக்குவல் டு M1, அதாவது நல்லா கவனிங்க, M1 அதாவது மாஸ் ஆஃப் வாட்டர். கரெக்டுங்களா? இது என்ன பாருங்க, மாஸ் ஆஃப் வாட்டர் M1 இன்ட்டு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் வாட்டர். ஒருவேளை ஏதாவது இங்கே லிக்விட் எடுத்திருந்தா அந்த லிக்விடோட ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி எடுத்துக்கணும். இன்ட்டு T மைனஸ் T1. தெர்மோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு இனிஷியல் டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சர், லிக்விடுக்கு சாலிடுக்கு எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சலாம். டிவைடட் பை இந்த M2 இது இந்த பக்கம் வந்துடும். M2 இன்ட்டு T2 மைனஸ் T1. ஸோ பை யூசிங் திஸ் ஃபார்முலா we can find, என்ன கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்கப்பா? we can find ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் தி அன்னோன் சப்ஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் சாலிட் தான் கண்டுபிடிக்கணும்னு இல்லை, லிக்விடை கூட கண்டுபிடிக்கலாம். லிக்விடை கண்டுபிடிக்கணும்னா நோன் சாலிட் எடுத்துக்கணும். எந்த சாலிட் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி தெரியுமோ அந்த சாலிட் எடுத்துட்டு
லிக்விட் எந்த லிக்விடுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி கிடையாது தெரியாதோ அதை இங்க வாட்டர் பிளேஸ்ல எடுத்துட்டு இந்த ஃபார்முலா அப்படியே ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் வாட்டர் பிளேஸ்ல ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் லிக்விட் எடுத்து ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்குறேன், யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். இந்த பிரின்சிபல் ஆஃப் கெலோரிமெட்ரி இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்காங்கப்பா, ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எடுக்க போறதெல்லாம் ஒரு சிஸ்டம்னு எடுக்க போறேன். சிஸ்டம்னு எடுத்தா எப்படி இருக்கும்னா சரௌண்டிங்க்கும் சிஸ்டம்க்கும் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இங்க வந்து நான் வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த கண்டெய்னர்ல என்ன பண்ணியிருக்கேன்னா வாட்டர் எடுத்திருக்கேன்ப்பா. சரிங்களா? இந்த வாட்டர் எவ்வளவு வாட்டர் எடுத்திருக்கேன்னா 100 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். 100 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 0 டிகிரி சென்டிகிரேட்ல எடுத்திருக்கேன். 100 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 0 டிகிரி சென்டிகிரேட். இதுல வந்து என்ன பண்றேன்னா ஒரு ஐஸை டிராப் பண்ணியிருக்கேன். ஒரு ஐஸ் வந்து இப்படி ஐஸ் இது, இந்த ஐஸ் இப்படி டிராப் பண்ணியிருக்கேன். இந்த ஐஸ் எவ்வளவு டிராப் பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிராம் ஆஃப் ஐஸ், 5 கிராம் ஆஃப் ஐஸ், 5 கிராம் ஆஃப் ஐஸ் அட் 0 டிகிரி சென்டிகிரேட்ல டிராப் பண்ணியிருக்கேன். சரௌண்டிங்க்கும் சிஸ்டமுக்கும் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகலை. சிஸ்டம்ன்றது என்னது? இந்த ஐஸும் வாட்டரும் தான் சிஸ்டம். இந்த சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்கும் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகலை. இப்போ வந்து 5 கிராம் ஆஃப் ஐஸ் வந்து இந்த 100 கிராம் ஆஃப் வாட்டர்ல ரெண்டுமே 0 டிகிரி சென்டிகிரேட்ல இப்படி டிராப் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் சஃபிஷியன்ட் டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஐஸ் வந்து கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகுமா, கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகுமா, இல்லைன்னா பார்ஷியலா மெல்ட் ஆயிருக்குமா, பார்ஷியலா மெல்ட் ஆயிருக்குமா, இல்லைன்னா வில் நாட் மெல்ட், நோ பார்ட் இஸ் மெல்டட் அப்படின்னு எடுத்துக்கலாம். டு நாட் மெல்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்லி மெல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் தரேன். கம்ப்ளீட்லி மெல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன், பார்ஷியலி மெல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன். சரிங்களா? டு நாட் மெல்ட், டு நாட் மெல்ட், மெல்ட்டே ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது வாட்டர் 100 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 0 டிகிரி சென்டிகிரேடு, ஐஸ் வந்து 5 கிராம் அட் 0 டிகிரி சென்டிகிரேடு எடுத்திருக்கும். இதை ட்ராப் பண்ணியிருக்கோம். இது வந்து வாட்டரையும் ஐஸையும் ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டு சரௌண்டிங் இருக்கு. சரௌண்டிங்க்கும் சிஸ்டமுக்கும் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகலை. இந்த கேஸ்ல வந்து என்ன ஆகும்? ஒரு சர்டைன் டைம் தரேன் உங்களுக்கு, சஃபிஷியன்ட் டைம் கொடுக்குறேன் நான். அந்த சஃபிஷியன்ட் டைம்ல வந்து இந்த மொத்த ஐஸை மெல்ட் ஆயிருக்குமா, அப்படி மெல்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏன்னு சொல்லணும். பார்ஷியலா மெல்ட் ஆயிருக்குன்னா ஆப்ஷன் பி சொல்லுங்க. டு நாட் மெல்ட்னா ஆப்ஷன் சி சொல்லுங்க. டேட்டா இன்சஃபிஷியன்ட், இது ஆன்சர் சொல்றதுக்கான டேட்டா நமக்கு தெரியல, கொடுக்கல, டேட்டா இன்சஃபிஷியன்ட்னா ஆப்ஷன் டி சொல்லுங்கப்பா. இப்போ எந்த ஆன்சர் சொல்லலாம் நம்ம அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு நாட் மெல்ட்ன்றதான் கரெக்டான ஆன்சர். ஏன் டு நாட் மெல்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐஸ் மெல்ட் ஆகணும்னா அதுக்கு ஹீட் தேவை. ஹீட் டிரான்ஸ்ஃபர், ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால ஐஸ் மெல்ட் ஆகும். ஹீட் வந்து எப்பவுமே எப்படி ஃப்ளோ ஆகும்? ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் தான் ஹீட் ஃப்ளோ ஆகும். ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் தான் ஹீட் வந்து ஃப்ளோ ஆகும். கரெக்டுங்களா? அப்போ வந்து இங்கே டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் ஹீட் ஃப்ளோ ஆகும். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இல்லைன்னா ஹீட் ஃப்ளோ ஆகாது. இப்போ வாட்டருக்கு டெம்பரேச்சர் 0 டிகிரி, ஐஸ் டெம்பரேச்சர் 0 டிகிரி சென்டிகிரேட், ரெண்டுமே டெம்பரேச்சர் ஈக்குவலா இருந்தா ஹீட் வந்து வாட்டருக்கும் ஐஸுக்கும் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. அப்போ எக்ஸ்சேஞ்ச் நடக்கலைன்னா ஐஸ் மெல்ட் ஆகாது. சரௌண்டிங்ல இருந்தும் வரலன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுங்களா எல்லாருக்கும்? ஸோ தட் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இது மெல்ட்டே ஆகாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஓகேப்பா, உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிருச்சு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ வந்து ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்கேன்ப்பா, நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்கேன். இங்க வந்து ஒரு கண்டெய்னர் இருக்கு. சரிங்களா? இந்த கண்டெய்னர்ல என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன். என்ன எடுத்திருக்கேன் பாருப்பா? வாட்டர் எடுத்திருக்கேன். எவ்வளவு வாட்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 100 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். சரிங்களா? வாட்டர் இங்க வந்து வாட்டர் எடுத்திருக்கோம். வாட்டர் 100 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். 100 கிராம் ஆஃப் வாட்டர். சரிங்களா? எடுத்துட்டு அட் 100 டிகிரி சென்டிகிரேட்ல எடுத்திருக்கேன். அட் 100 டிகிரி சென்டிகிரேட்ல எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த வாட்டர்ல வந்து என்ன பண்றேன்னா இப்போ வந்து இந்த வாட்டர்ல வந்து நான் 50 கிராம் ஆஃப் 5 கிராம் ஆஃப் ஐஸ் அட் 0 டிகிரி சென்டிகிரேட்ல டிராப் பண்றேன். ஐஸ் அட் 0 டிகிரி சென்டிகிரேட், 0 டிகிரி சென்டிகிரேட்ல டிராப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்படி டிராப் பண்ணும்போது ஃபைனலா டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும்? வாட் இஸ் தி ஃபைனல் டெம்பரேச்சர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன்ப்பா. நல்லா கவனிங்க. 5 கிராம் ஆஃப் ஐஸ் அட் 0 டிகிரி சென்டிகிரேட் is dropped into water, water of mass 100 gram, temperature வந்து 100 degree centigrade இருக்கு. Then what is the final temperature of the system அப்படின்னு கேட்கிறேன். சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகல, ஆப்ஷன் கொடுக்கல, அப்படியே சால்வ் பண்ணி சொல்லணும் நீங்க.
இப்போ நான் வந்து என்ன சொல்ல போறேன்னா, இந்த வாட்டர்ல வந்து வாட்டருக்கு வந்து டெம்பரேச்சர் குறையும். ஐஸ் வந்து என்ன பண்ணா வாட்டர் வந்து ஹீட் வந்து லாஸ் பண்ணிக்கும். லாஸ் ஆச்சுன்னா வாட்டருக்கு வந்து ஹீட் லாஸ் ஆனா டெம்பரேச்சர் குறையும். ஐஸ் வந்து ஹீட் கெயின் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ் என்ன பண்ணும்னா மெல்ட் ஆகும். மொத்தமா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன கான்செப்டை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஹீட் லாஸ்ட் பை வாட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின்டு பை ஐஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி வந்து ஹீட் லாஸ்ட் பை ஹாட் பாடி ஈக்குவல் டு ஹீட் கெயின் பை கோல்டு பாடி அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ ஹீட் லாஸ்ட் பை ஃபைனலா டெம்பரேச்சர் வந்து ஒரு T வருதுன்னு எடுத்துக்கலாம். ஃபைனலா டெம்பரேச்சர் Tன்னு எடுத்துங்க. அப்போ வாட்டருக்கு வந்து மாஸ் வந்து மாஸ் ஆஃப் வாட்டர்னு போட்டுங்க, ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் வாட்டர்னு போட்டுட்டு இனிஷியல் டெம்பரேச்சர் 100 மைனஸ் ஃபைனல் டெம்பரேச்சர் T, அதாவது ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர், வாட்டருக்கு டெம்பரேச்சர் குறையும். தட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின் பை ஐஸ். ஐஸ் வந்து ஹீட் யூஸ் பண்றது வந்து ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுது. ஒரு பார்ட் ஆஃப் தி ஹீட் வந்து யூஸ்டு ஃபார் மெல்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்குது. இன்னொரு பார்ட் ஆஃப் ஹீட் வந்து மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்குது. அப்போ மெல்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படும்? மாஸ் ஆஃப் தி ஐஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு பிளஸ் இவ்வளவு ஹீட்டை வந்து என்ன பண்ணுது மெல்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப் ஹீட், அதாவது ஒரு பார்ட் ஆஃப் ஹீட் வாட்டர் வந்து ஹீட் லாஸ் பண்ணது இல்லையா, அதுல ஒரு பார்ட் ஆஃப் ஹீட்டை வந்து மெல்ட் ஆகிறது யூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஹீட்டை வந்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்குது. அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணா ஐஸ் வந்து மெல்ட் ஆனா வாட்டரா மாறிடுங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம், அந்த வாட்டர் ஃபார்ம் ஆன மாஸும் ஐஸ் மாஸும் சேமா தான் இருக்கும். ஏன்னா ஐஸ் தானே வாட்டரா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மாஸ் ஆஃப் ஐஸ் இன்டு ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் இன்டு டெல்டா டி போடணும். டெல்டா டினா ஃபைனல் டெம்பரேச்சர் T வந்திருக்கும், இனிஷியல் டெம்பரேச்சர் 0. இந்த டேர்ம் புரிஞ்சா பாருங்க. ஏன்னா ஐஸ் மெல்ட் ஆகிறது 0 டிகிரி சென்டிகிரேட்ல மெல்ட் ஆயிருக்கும். 0 டிகிரி சென்டிகிரேட்ல மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நல்லா கவனிக்கணும், 0 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மொத்தமா மெல்ட் ஆயிருச்சுன்னா வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் 0ன்னு இருக்கும். 0ல இருந்து T டிகிரி சென்டிகிரேட் வரும். அப்படின்னா வாட்டர் வந்து இந்த வாட்டர் வந்து ஹீட் லாஸ் பண்ணிருக்கு, அது ஐஸ் கெயின் பண்ணிக்குது. அந்த ஐஸ் ஹீட் கெயின் பண்ணதுல ஒரு பார்ட் ஆஃப் ஹீட்டை வந்து மெல்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுது. மெல்ட் ஆகிறதுக்கு ஃபார்முலா மாஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட். மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா மொத்தமா மெல்ட் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும். டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு ஃபார்முலா ms டெல்டா டி. எம்ன்றது என்னது? மாஸ் ஆஃப் தி வாட்டர். எந்த வாட்டர்? ஐஸ் தானே வாட்டரா மாறி இருக்கு, அதனுடைய ஐஸோட மாஸ் அப்படியே போட்டு ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் போட்டு டெல்டா டி போடுறேன். டெல்டா டி என்ன, இப்படி ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர். இனிஷியலா 0 டெம்பரேச்சர், ஃபைனலா T இருக்கும். அப்படின்னா T மைனஸ் 0. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு ஹீட் யூஸ்டு வந்து ms டெல்டா டி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதே வந்து மெல்ட் ஆகிறதுக்கோ வேப்பரைஸ் ஆகிறதுக்கோ ஸ்டேட் மாறும்போது சாலிட்ல இருந்து லிக்விட், லிக்விட்ல இருந்து சாலிட், இல்ல லிக்விட்ல இருந்து வேப்பர், வேப்பர்ல இருந்து லிக்விட், அந்த மாதிரி மாறும்போது ஹீட் தேவைப்படுறது மாஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும்பா. கரெக்டுங்களா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணிடுறோம் பாரு. மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளவு கொடுத்தாங்க பாருப்பா, 100. ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளவு சொல்லியிருந்தேன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 1ன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? எல்லாமே சிஜிஎஸ் சிஸ்டம்லேயே போடுவோம். கிராம் கெலோரி அதிலே சப்ஸ்டிட் பண்றேன். இன்ட்டு 100 மைனஸ் T. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஐஸ் எவ்வளவு சொன்னாங்க பாருங்க, 5 கிராம். ஸோ 5 இன்ட்டு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் எவ்வளோப்பா, 80. இது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன ஞாபகம் இருந்துச்சா பாருங்க. இங்க எங்க சொல்லியிருந்தோம் பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம். இங்க பாருங்க, ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 1, லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் 80. இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, மாஸ் வந்து ஐஸ் வந்து 5 போட்டு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் வந்து 18 போட்டாச்சு. பிளஸ் இந்த மாஸ் ஆஃப் ஐஸ் வந்து 5 கிராம் கொடுத்துருக்கோம். இன்டு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1ன்னு போட்டு இன்டு T மைனஸ் 0 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். இப்போ இங்க இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 100 இன்டு 100 தெரியுமா உங்களுக்கு, 10,000 மைனஸ் 100T, 100T. 5 இன்டு 80 எவ்வளோப்பா, 400. கரெக்டா? 5 இன்டு T 5T. 5 இன்டு T என்ன போகுது, 5Tன்னு வருது. ஓகே, இப்போ இந்த 100T இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம், 400 இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். ஸோ தட் 10,000 கரெக்டுங்களா? 100 இன்டு 100 10,000 தானேப்பா. 10,000 மைனஸ் என்னப்பா வந்திருக்கு, இந்த 400 வந்திருக்கு. கரெக்டுங்களா? 400 வந்துருச்சு. இஸ் ஈக்குவல் இந்த மைனஸ் 100T அந்த பக்கம் போனா 100 பிளஸ் 5 105T. இப்போ 10,000ல 400 போனா என்ன இருக்கும், 10,000 தானே, 9,600 இஸ் ஈக்குவல் டு 105T. இப்போ T ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, 9,600 டிவைடட் பை
105 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து ஆன்சர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குப்பா. இதுதான் ஃபைனல் டெம்பரேச்சரா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கும். இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன், ஃபாஸ்டா சொல்லணும், கவனிங்க. இந்த டேட்டாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, எப்போ தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிக்க. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1 கலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட். ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் ஐஸ் வந்து 0.5 கலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் வந்து 80 கலோரி பர் கிராம். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பர் வந்து 540 கலோரி பர் கிராம். இந்த கான்செப்ட்ஸ் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, இப்போ கொஸ்டின் கொடுக்குறேன், யார் கரெக்டாக சால்வ் பண்றீங்க பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 1. 10 gram of ice at 0 degree centigrade requires how much amount of heat to melt? Requires how much amount of heat to melt ஆக, அதாவது 10 gram of ice வந்து மெல்ட் ஆகிறதுக்கு at 0 degree centigrade மெல்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு ஹீட் வேணும்? ஆப்ஷன்ஸ் தரேன் பாருப்பா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 80 கலோரி, செகண்ட் ஆப்ஷன் 0.8 கலோரி, தேர்ட் ஆப்ஷன் 800 கலோரி, ஃபோர்த் ஆப்ஷன் 8000 கலோரி. இப்போ நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க. ஸோ இந்த கேஸ்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கிவன் டேட்டா எழுதலாமா? ஃபர்ஸ்ட் கிவன் எழுதலாம். மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, மாஸ் வந்து 10 கிராம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மெல்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. மெல்ட் ஆகணும்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இருக்கணும், ஸ்டேட் சேஞ்ச் ஆயிருக்கணும். அப்படின்னா லேட்டன்ட் ஹீட் தெரியணும். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் எவ்வளவு பாருங்கப்பா, 80 கலோரி. லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் வந்து 80 கலோரி. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு 80 கலோரி பர் கிராம்னு இருக்கு. ஓகேங்களா? நமக்கு ஹீட் ரிக்வயர்டு எவ்வளவு, ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிக்வயர்டு தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஹீட் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஹீட் ஈக்குவல் என்ன வந்திருக்கு, கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஹீட் எனர்ஜி ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, மாஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட். ஸ்டேட் சேஞ்ச் பண்ணும் போது இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுங்க, மாஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட்னு எடுத்துக்கணும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா ms டெல்டா டி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம கொடுத்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம், ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறோம். சரிங்களா? மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 10 கிராம் கொடுத்துருக்காங்களா. லேட்டன்ட் ஹீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 80 கலோரி பர் கிராம் கொடுத்துருக்காங்களா, 80 கலோரி பர் கிராம். இப்போ இதுல என்னென்ன கேன்சல் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, இந்த கிராமும் கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இந்த கிராம் கேன்சல் பண்ணிட்டு அப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க, 10 into 80. 10 into 80 எவ்வளோப்பா, 800. ஸோ 800 இந்த ஒரு கெலோரி இருக்கிறதுனால கெலோரி அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ எவ்வளவு ஹீட் தேவைப்படுது பாருங்க, 800 கலோரி ஆஃப் ஹீட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் 10 கிராம் ஆஃப் ஐஸ் டு மெல்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, புரிஞ்சுங்களா? இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிப்போம். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. how much heat required to convert 70 gram of ice at 0 degree centigrade into water at 10 degree centigrade. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது என்ன பண்ணியிருக்கோம், இங்க வந்து 70 கிராம் ஆஃப் ஐஸ் கொடுத்துருக்கும். இது என்ன பண்ணணும்னா 0 டிகிரி சென்டிகிரேட்ல கொடுத்துருக்கும். இதை வாட்டர் அட் 10 டிகிரி சென்டிகிரேடா மாற்றணும். அதுக்கு எவ்வளவு ஹீட் வேணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கும். அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா, இந்த ஐஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையாப்பா, ஐஸ் வந்து கொடுத்துருக்கும். இந்த ஐஸ் வந்து நம்ம 0 டிகிரி சென்டிகிரேட்ல கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஹீட் கொடுக்குறோம், இந்த ஐஸுக்கு ஹீட் கொடுக்குறோம், கொடுத்து இதை மெல்ட் பண்ணிடுறோம். மெல்ட் பண்ணா வாட்டரா மாறிடும் அட் 0 டிகிரி சென்டிகிரேடுக்கு வந்துடும். கரெக்டா? ஐஸை வந்து மெல்ட் பண்றோம், Q1 ஹீட்டை கொடுத்து மெல்ட் பண்ணா என்ன ஆயிருது உங்களுக்கு, வாட்டரா மாறிடுது. ஆனா இப்போ இங்க என்ன பண்ணணும், திருப்பி ஹீட் கொடுத்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்றோம். டெம்பரேச்சர் என்ன பண்றோம், இன்க்ரீஸ் பண்றோம்.
இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ என்ன ஆகும், வாட்டரா வந்து 10 டிகிரி சென்டிகிரேடா மாறிடும். அப்போ ரெண்டு ப்ராசஸ் நடக்குது, ரெண்டு ப்ராசஸ் இங்க நம்ம நடத்துறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஐஸை மெல்ட் பண்றோம், அதுக்கு ஹீட் Q1 ஹீட் தேவைப்படுது. மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன டெம்பரேச்சர்ல இருக்கும், வாட்டரா ஃபார்ம் ஆயிருக்கு, 0 டிகிரி சென்டிகிரேடா இருக்கும். அடுத்து வந்து வாட்டர் 0 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து திருப்பும் கொஞ்சம் ஹீட்டை கொடுத்து இதுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்றோம். அப்போ 10 டிகிரி சென்டிகிரேட் வருது. ஸோ ஐஸை மெல்ட் பண்றதுக்கு Q1 அமௌண்ட் ஆஃப் ஹீட் வேணும். அந்த மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு Q2 அமௌண்ட் ஆஃப் ஹீட் வேணும். இந்த Q1 Q2 இந்த ரெண்டு ஹீட்டும் டோட்டலா கொடுத்தாதான் இந்த ஐஸை வந்து நம்ம மெல்ட் பண்ணிட்டு டெம்பரேச்சர் வாட்டரா வந்து மாத்தி அப்புறமா வாட்டரோட டெம்பரேச்சர் கூட்ட முடியும். ஓகே, புரிஞ்சிருக்கும். அப்ப ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் எனர்ஜி Q1 பிளஸ் Q2 போடணும். Q1 எதுக்காக யூஸ் பண்றோம், மெல்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம், ஐஸை மெல்ட் பண்றதுக்கு. Q2 எதுக்கு யூஸ் பண்றோம், அந்த மெல்ட் ஆன வாட்டர் வந்து இருக்கு இல்லையா, அது 0 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 10 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு ஹீட் எவ்வளவு தேவைப்படுது. ஸோ இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். மெல்ட் பண்றதுக்கு, ஸ்டேட் சேஞ்ச் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, மாஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட் பிளஸ் டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, m இன்டு எஸ் இன்டு டெல்டா டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதுல மாச காமனா எடுத்துக்கங்க, இந்த லேட்டன்ட் ஹீட் எல் அப்படியே போட்டுங்க, பிளஸ் எஸ் இன்டு டெல்டா டி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா. அப்போ மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 70 கிராம். 70 கிராம் போட்டுங்க. இப்போ லேட்டன்ட் ஹீட் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி பாருங்க. இப்போ லேட்டன்ட் ஹீட் என்ன பாருங்க, 80. ஸ்பெசிபிக் ஹீட் வந்து ஐஸுக்கு எடுக்கக்கூடாது, வாட்டருக்கு எடுக்கணும். ஏன்னா வந்து அது ஐஸ் வந்து வாட்டரா மாறிடுச்சு, அதனால வாட்டரோட ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி எடுக்கணும் அப்படின்னு பண்ணிடலாமா. சரி, இப்போ பாருங்க லேட்டன்ட் ஹீட் வந்து என்ன பண்றோம்னா 80 கலோரி பர் கிராம்னு வருது. இங்க மாஸ் வந்து 70 கிராம்னு உங்களுக்கு புரியுது. ஓகேங்களா. பிளஸ் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி வந்து 1 கலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட். இந்த டெல்டா டி வந்து எவ்வளவு ரைஸ் பண்ணும், ஃபைனலா 10 வருது, இனிஷியலா 0. அப்போ 10 மைனஸ் 0 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ என்னென்ன கேன்சல் பண்ண முடியும் பாருங்க, இந்த கிராம் இங்க காமனா எடுத்து இந்த கிராம கேன்சல் பண்ணிடலாம், இங்க டிகிரி சென்டிகிரேட் இங்க டிகிரி சென்டிகிரேட் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுப்பா. அடுத்து என்ன பண்றதுன்னு பார்க்கலாமா. ஓகே பாருங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இப்போ Q தானே வேணும், ஈக்குவல் டு இங்க 70 இங்க அப்படியே இருக்கு, இங்க 80 இருக்கா, 18 போட்டுக்கலாம். பிளஸ் இங்க 10 மைனஸ் 0 10, 10 இன்டு 1 10ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ 10 பிளஸ் 80 என்னப்பா, 10 பிளஸ் 80 வந்து 90. ஸோ இது 90, இது வந்து 70. 7 இன்டு 9 என்னப்பா வரும் உங்களுக்கு, இது 2 0 அப்படியே 2 0 போட்டுக்கலாமா. சரி, அப்போ 7 9 சார் என்ன வரும் சொல்லுங்க உங்களுக்கு, 63ன்னு வருதுங்களா. சரி, அப்போ 63, அப்போ 6300 கலோரி. ஸோ ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட், 70 கிராம் ஆஃப் ஐஸை வந்து 0 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து நம்ம வாட்டர் அட் 100 டிகிரி சென்டிகிரேடா மாத்துறதுக்கு எவ்வளவு ஹீட் எனர்ஜி வேணும் பார்த்தீங்கன்னா 6300 கலோரி ஆஃப் ஹீட் வேணும். சரி, அடுத்து கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் கேட்குறேன், இப்போ எல்லாருமே டக்குன்னு சொல்ல போறீங்க. ஹவு மச் ஹீட் ரிக்வயர்ட், how much heat required to increase temperature of 10 gram of water from 10 degree centigrade to 20 degree centigrade. அதாவது 10 கிராம் ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து 10 டிகிரி சென்டிகிரேட்ல கொடுத்துருக்காங்க, 20 டிகிரி சென்டிகிரேடா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணணும், 10 டிகிரி சென்டிகிரேட் வந்து 20 டிகிரிக்கு மாற்றணும். ஃபார் டூயிங் திஸ் ஹவு மச் ஹீட் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் தரேன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 கலோரி, செகண்ட் ஆப்ஷன் 10 கலோரி, தேர்ட் ஆப்ஷன் 100 கலோரி, ஃபோர்த் ஆப்ஷன் 0.1 கலோரி. எந்த ஆன்சர் வருதுன்னு அப்படின்னு நீங்க சொல்லணும். இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம்னா கொடுத்தத கிவன் எல்லாம் எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துங்க. கிவன் பாருங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க 10 கிராம் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் டெம்பரேச்சர் பாருங்க, T1 10 டிகிரி சென்டிகிரேட், T2 வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 20 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்காங்க. அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ரைஸ் இன் டெம்பரேச்சர் வந்து T2 மைனஸ் T1, 20 மைனஸ் 10 கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து உங்களுக்கு 1 கலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட் தெரியும் உங்களுக்கு, 1 கலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட்னு தெரியும். ஓகேவா.
இப்போ ஹீட் எவ்வளவு தேவைன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். அப்படிதானப்பா? இப்போ வந்து இதை நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்னா, நல்லா கவனிங்க. ஹீட் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, m இன்ட்டு எஸ் இன்ட்டு டெல்டா டி. இந்த ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. இப்போ மாஸ் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? 10 கிராம். ஸோ 10 கிராம்னு போட்டுங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி பாருங்க, 1 கலோரி கிராம் டிகிரி சென்டிகிரேட். அப்போ 1 கலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு புரியுது. அடுத்து டெல்டா டி எவ்வளோ? 10 டிகிரி சென்டிகிரேட். அப்போ டெல்டா டி 10 டிகிரி சென்டிகிரேட்னு போட்டாச்சு. ஓகே, புரிஞ்சாச்சு உங்களுக்கு. இப்போ இந்த கிராம் கிராம் கட் பண்ணியாச்சு. இந்த டிகிரி சென்டிகிரேடும் கட் பண்ணியாச்சு. இப்போ இங்க என்ன இருக்கு? 10 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 10 இருக்கு. 10 இன்ட்டு 1 10, 10 இன்ட்டு 10 100 கலோரி. இங்க என்ன இருக்குப்பா? கலோரி அப்படின்னு இருக்கா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்க, 10 இன்ட்டு 1 இன்ட்டு 10 வந்து 100 கலோரி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து 100 கலோரி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்படின்னா 10 கிராம் ஆஃப் வாட்டரை வந்து 10 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 20 டிகிரி சென்டிகிரேட் சேஞ்ச் பண்றது, ரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் வேணும்னா 100 கலோரி ஹீட் தேவைப்படுது.